அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. அண்ணன் அண்ணாமலை மேலே வெறும் ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கான். தமிழ்நாட்டில் அவர் தான் ஊழல் குற்றவாளியான் அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம அக்கா பாஜக நிர்வாகி டெய்ஸி அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க முப்பது நாள் சொல்லாமல் இப்போ எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அண்ணன் அண்ணாமலை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தனியாக போய்ட்டால் நம்ம ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கணும்ல, வர்றாங்க. இனிமேல் உங்கள் மட்டும் இல்லை, இனிமேல் ஒவ்வொரு ஆளாக கிளம்பி வருவா பாருங்கள். அண்ணன் அண்ணாமலை என்னென்ன பண்ணார், ஏது பண்ணார், இப்படியே ஏதாவது ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பேரை அவதூறு அண்ணன் அண்ணாமலை பேரை கெட்ட பேர் ஆக்கி விட்றானே, அதுக்காக ஒவ்வொரு ஆளாக கிளம்பி வருவாங்க. அண்ணன் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டாப்புல 1 2ன்னு, அதுக்கெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டாராமா. அக்கா டெய்ஸி அக்கா தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாமா. ஒரு நாள் போய் கேட்டாகலாம், ஏன் இப்படிலாம் வாங்குறேன்னு. ரூம்குள்ளே வச்சு மிரட்டிட்டாகலாம். எந்திரிச்சு ஓடிடு, உன்னையெல்லாம் எப்போ அடிக்கணும்னு எனக்கு தெரியும் போ அப்படின்னு. பாருங்கள், இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. ஒரு மனுஷன் மேலே எவ்வளோ அவதூறு பரப்புவிய? சரி, நான் என்ன கேட்குறேன், அவர் வாங்கினார்ல டிஎம்கே ஃபைல்ஸ், அப்போ வாங்கினோம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அன்னைக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சு இல்லை? அன்றைக்கி போய் ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியானே, அண்ணாமலை இந்த மாதிரி காசு வாங்கியிருக்காரு, வாங்கிக்கிட்டு தான் இதை பண்ணுறாரு அப்படின்னு ஏன் சொல்லலை? உங்களுக்கு ஏன் தெம்பு இல்லையா? நீங்களும் பாஜகலான்னு இருந்தீங்க, அண்ணன் அண்ணாமலையும் பாஜகலான்னு இருந்தாங்க, ஏன் அன்னைக்கு சொல்ல வேண்டியானே? அவருக்கு தைரியம் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட டிஎம்கே ஃபைல்ஸை கொண்டாந்து வெளியிட்டார். அப்படி அவர் மூடி மறைச்சி பண்ணுறதுன்னா என் மக்கள் யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி டிஎம்கேக்காரர்கள்ட்ட பேசி முடிச்சிருப்பாரு. மக்கள் மன்றத்தில் கொண்டா முன்னாடி வைக்க வேண்டிய தேவையில்லையே, மக்களுக்கு முன்னாடி. சொல்லுங்கள். இப்போ ஏக்கா புதுசாக 4 மைக்கு கிடைச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுக்கல உங்கள் இஷ்டத்துக்கு பேசுனா அது எப்படி அது குற்றச்சாட்டாகும்? நீங்கள் வேணால் சொல்லிக்கிறலாம், தமிழ்நாட்டு மக்கள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை மேலே நீங்கள் குற்றச்சாட்டு வச்சேன்னா, ஏன்னா அவர் தமிழ்நாட்டு மக்கள் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்காருன்னு தெரியும், எவ்வளோ பாசமாக இருக்காருன்னு தெரியும். அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸு மட்டும்தான் இருப்பேன், மற்ற பாலிடிக்ஸ் வேணான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இன்றைக்கி ஊழல் பண்ணார் அது பண்ணார்னா சரிக்கா, நான் கேட்குறேன், ஊழல் பண்ணதாக இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே ஊழல் பண்ணாத அரசியல்வாதிகளே இல்லையா? கேட்குறேன். இப்போ அண்ணன் அண்ணாமலை மட்டும்தான் புதுசாக பண்ணிட்டாரா? அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அதெல்லாம் விட்டுறிய. இப்போ திடீர்னு வர்றிய, ரூம்குள்ளே வச்சு மிரட்டினார், இனிமேல் கட்சியிலே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இதில் வேறு எல்லாருடைய ஆடியோக்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு மிரட்டுவாராம். சரி, அப்படின்னா ஆடியோக்குள்ளே என்னதான் பேசுகிறீங்க நீங்கள்? இதெல்லாம் ஒரு நியாய தர்மம் வேணாமா? அவர்கிட்ட இருக்கும்போது அவர் தப்பு பண்ணார்னா அன்றைக்கே கேட்க வேண்டியானே. ஓ, அன்றைக்கி மாநில தலைவராக இருந்தார் அண்ணன், அவரை ஏற்றுக்கிட்டா கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னால பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ நீங்கள் இப்போ நேர்மையாக வெளிப்படையாக பேசுகிறாள். அன்றைக்கி நீங்கள் போய் சொல்ல வேண்டியானே, தம்பி நீ தப்பு பண்ணிட்டாப்பா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்ல வேண்டியானே. முடியாதில்ல. ஏன்னா அவர் மேலே ஒன்றுமே இல்லை, அவர் கரைப்படியாக ஒரு மனிதர். அவர் மேலே எவ்வளவு தரப்படியை நீங்கள் வச்சாலும் அது நடக்காது. நன்றி, வணக்கம்.